தெருநாய்களோட எண்ணிக்கை பெருகி போச்சு. இப்போ தெருநாய்களால் நிறைய வாகன விபத்துகள் நடக்குது. இருசக்கர வாகனத்தின் மீது இந்த தெருநாய்கள் ஏகப்பட்ட தெருநாய்கள் இப்போ ரோட்லேயும் தெருவுலேயும் நடமாடுறதுனால என்ன ஆகுதுன்னா, வாகனம் போகும்போது குறுக்கு சாடிடுது. ஏதாவது அப்போ நிறைய விபத்து ஏற்படுது. விபத்து ஏற்பட்டு விழுந்து இறந்து போயிடுறாங்க. நாய்கள் கூட பெரும்பாலும் பாதிக்கப்படுறதில்ல. நாய் எப்படியாவது உருண்டு புரண்டு தப்பிச்சு போயிடுது. ஆனால் மனிதர்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க நாயினால். அப்புறம் நாய் வேறு கடித்து 1,00,000 பேர் வருஷத்தில் சாகுறாங்க. உலகம் முழுக்க 1,00,000 பேர் நாய்க்கடினால் சாகுறாங்க, இவ்வளோ மருத்துவ வசதி இருந்து கூட. அப்புறம் நாய்களால் ஏற்படுகிற மோட்டார் வாகன விபத்துகள், இது மிக மோசமாக படுகாயம் அடைகிறாங்க மக்கள் விபத்துனால. நாய்களால் குறுக்க வண்டியில் விழுந்து. அப்போ இந்த நாய்களை நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா நாய்களுக்கும் பிற இப்போ ஆடு மாட்டுக்கு கோழிக்கு கூட ஒரு உரிமையாளர் இருப்பாங்க. ஆடு மாட்டுக்கு கூட, கோழிகளுக்கு கூட, ஒரு புறாவுக்கு கூட, முயலுக்கு கூட ஒரு உரிமையாளர் இருப்பாங்க. இது எங்கள் வீட்டு கோழி, எங்கள் வீட்டு ஆடு, எங்கள் வீட்டு மாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாய்க்கு உரிமையாளரே கிடையாது. தெருவில் இருக்கிற நாய்களுக்கு உரிமையாளரே கிடையாது. யாருமே இது எங்கள் வீட்டு நாயின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு மாடாக இருக்கட்டும், இது எங்கள் வீட்டு மாடுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு உரிமையாளர் இருப்பாங்க. ஒரு கோழியாக இருக்கட்டும், இது எங்கள் வீட்டு கோழின்பாங்க. இது அவங்க வீட்டு கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உரிமையாளர் இல்லாமல் நாய்கள் இருக்கிற ஒரே உயிரினம் இந்த நாய்கள் தான். அப்போ என்ன பண்ணோம், உரிமையாளர் இல்லாமல் எந்த ஒரு நாயுமே இங்கே இருக்கக்கூடாது. உரிமையாளர், ஒரு நாய் இருக்குதுன்னா அதுக்கு உரிமையாளர் இருக்கணும். உரிமையாளர் என்ன பண்ணால் அவர் வீட்டில் வச்சு வளர்த்துக்கணும். வெளியில் கூப்பிட்டு வரணும்னா அவரோட கைப்பிடியில் தான் அந்த ஒரு கழுத்தில் ஏதாவது கயிறை கட்டி அந்த நாயை கூப்பிட்டு வந்து திரும்ப வீட்டுக்குள்ளே கொண்டு போயிடணும். தெருவில் நாய்களை அலைய விடக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ தெருவில் இருக்கிற நாய்களுக்கு என்ன தீர்வு? இதை நம்ம கொல்லவும் முடியாது. அதுக்கு பேசாமல் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடலாம். அதோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தி விடலாம். அப்போ படிப்படியாக என்ன ஆகுனா, அது இனப்பெருக்கம் சுத்தமாக இல்லாமல் பண்ணிடலாம். ஆனால் அதை நம்ம கொல்லக்கூடாது, அது பாவம். அதே நேரத்தில் தெருநாய்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதோட இனப்பெருக்கத்தை தடுத்து நிறுத்துகிற மாதிரி குடும்ப கட்டுப்பாடு செய்து விட்டால் மேற்கொண்டு அது இனப்பெருக்கம் செய்யாமல் படிப்படியாக, கண்டிப்பாக ஒரு 7-8 வருஷத்தில் படிப்படியாக நாய்களோட எண்ணிக்கை கணிசமாக குறைஞ்சிரும். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நாய்களே, இந்த தெருநாய்களே இல்லாமல் போயிடும். உரிமையாளர் இல்லாமல் எந்த ஒரு நாயும் இருக்கக்கூடாது. நாய்கள் இருக்குதுன்னா அதுக்கு உரிமையாளர் இருக்கணும். உரிமையாளர் இல்லாமல் தெருவில் சுற்றி திரிகிற நாய்களுக்கு நாம் செய்ய வேண்டிய என்னன்னா குடும்ப கட்டுப்பாடு. அது அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமும் நாய்கள் இல்லை அதையும் தாண்டி நாய்கள் சுற்றுது அப்படின்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் தெருவில் நாய்களே சுற்றக்கூடாது. அது நாயின்னா அது வீட்டில் வச்சு வளர்க்க வேண்டிய ஒரு உயிரினம். அதுக்கு உரிமையாளர் இருக்கணும். வெளியில் வரும்போது அந்த உரிமையாளரோடு தான் ஒரு நாய் வெளியில் வரணும். இப்படி ஒரு கட்டுப்பாடுகளை நம்ம விதிக்கணும். ஏன்னா நாய்களால் நாய் கடித்து நிறைய பேர் சாகுறாங்க. அது மாதிரி முறையாக தடுப்பூசி போடணும். அப்போ நாய் கடித்ததுக்கப்புறம் நீ தடுப்பூசி போடுறதுக்கு பதிலாக நாய் கடிக்கிறதுக்கு முன்னாடியே நீ தடுப்பூசி போட்டுரு. நாய்க்கு போடு, மனிதர்களுக்கு ஏன் போடுற? அதனால் நாய் கடித்ததுக்கப்புறம் மனிதர்களுக்கு ஊசி போட்டு குணப்படுத்துறதை விட நாய்கள் கடிப்பதற்கு முன்பே நாய்களுக்கு போய் தடுப்பூசி போடுங்க. அப்போ மனிதர்களுக்கு கடித்தா கூட பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இந்த மாதிரி அவர்களை குடும்ப கட்டுப்பாடு செய்வதன் மூலம் அதன் இனப்பெருக்கத்தை நாம் முற்றிலும் நிறுத்திவிட முடியும். உரிமையாளர் இல்லாத நாய்கள் இங்கே இருக்கவே கூடாது. எந்த ஒரு நாய் இருந்தாலும் அதுக்கு உரிமையாளர் இருக்கணும். இப்போ நாயே வளர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு நாய் இருந்தால் அதுக்கு உரிமையாளர் இருக்கணும். உரிமையாளர் இல்லாமல் தெருவில் சுற்றி திரிகிற நாய்கள் இனப்பெருக்கம் செய்வதற்கு தடை வைத்து விட வேண்டும். அதில் நிறைய நாய்களால் குலைச்சிக்கிட்டே இருக்குது. நிம்மதியாக படிக்க முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. இப்படி நிறைய இடையூறுகளை நாய்களால் சந்தித்து வருகிறோம். அப்புறம் அது தெருக்களில் மலம் கழிக்கிறது. அப்போ அதனால் சுற்றுப்புற சுகாதார சீர்கேடு ஏற்படுது. இப்படி பலவிதமான இன்னல்களை நாம் அனுபவித்து வருகிறோம். அதற்கெல்லாம் ஒரே தீர்வு, தெருநாய்கள், உரிமையாளர்கள் இல்லாமல் தெருவில் சுற்றி திரிகிற நாய்களுக்கு மேற்கொண்டு இனப்பெருக்கம் செய்யாமல் இருப்பதற்காக குடும்ப கட்டுப்பாடு செய்ய வேண்டும். அப்போ உரிமையாளர் இல்லாமல் இங்கே நாய்கள் இருக்கக்கூடாது.